ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொன்னேன், விஜய் பெரிய அளவில் ஓட்ட உடைப்பார், நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு ஒரு 15-20% ஓட்டு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஓட்டு கணிப்பை வந்து நீங்க அக்செப்ட் பண்றீங்க? எஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். 5 ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்கு. ஆனா யார் ஓட்ட உடைக்கிறார்ன்றதான் கொஸ்டின். அவர் எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறார். கணிசமான அளவு திமுக ஓட்டையும் உடைக்கிறார். நான் நேரில் பார்த்தது, நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நான் சொல்றேன், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம சத்தியமா நான் சொல்றேன், என் விருப்ப ஒதுக்கி வச்சுட்டு சொல்றேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு 10 பேரை கேட்டா 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறான். பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்கள்ல விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. உரிமை தொகை வாங்குற 1000 ரூபாய் வாங்குற பெண்கள்ல பெரிய அளவில் விஜய்க்கு ஓட்டு போகுது. பரம்பரை திமுக குடும்பங்கள், 3 தலைமுறை திமுக இருக்கக்கூடிய குடும்பங்கள், சூரியனை தவிர எதுவும் ஓட்டு போடாதவங்க. இந்த முறை அங்க இருக்கக்கூடிய த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், செகண்ட் டைம் ஓட்டர்ஸ், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குறிப்பா பெண்கள், எல்லா வயது பெண்களிடமும் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது. இது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுத்துது. ஆனால் ஒத்துக்கிறேன், இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆதரவை ஓட்டா மாற்றி பூத்து கொண்டு வரது அது பெரிய சேலஞ்ச். பட் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கின்றது உண்மை, பெரிய அளவில் ஆதரவு இருக்கின்றது உண்மை. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அண்ணா 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, விஜய் சார் ஜூன்ல இருந்து வந்துருவாரு அப்படிங்கிறாரு ஆதரவு. ஏன் இது மாதிரி வெயிட்டிங்லாம்? அந்த சினிமா முடியறதுக்கு அவங்க ஏதோ வெயிட் பண்றாங்க போல. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது. இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், விஜய் பார்த்து உண்மையிலேயே திமுக ஒரு பயம் இருக்கின்றது உண்மை. அவங்க என்னதான் வெளியில நடிச்சாங்கனாலும் விஜய் வந்து இன்னும் நீங்க வந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை, களத்துக்கே போல. அதுக்குள்ளேயே திமுக ஏன் அவ்வளவு பயம்? அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தை களத்துக்கு போய் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னா இவங்களோட அச்சம் வந்து மேலும் கூடுதலாகும். பரந்தூர்ல வந்து வேன விட்டு கீழே இறங்கல அவர், அதுக்கே அவ்வளவு பேச்சு பேசினாங்க இல்லைங்களா? அவர் இது வரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கல. எடுத்தா என்ன பண்ணுவோம்? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அரசு ஊழியர் போராட்டம் நடக்குது, பெரிய அளவில் அந்த பிரச்சனையை உருவெடுத்துட்டு இருக்குது. அரசு ஊழியர்களோட மாவட்ட தலைநகர்கள் கூட விஜய் கட்சியிலேருந்து அரசு ஊழியர்களுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மதுரையில் அரசு ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கட்சி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில், மதுரையில் திருச்சி தான் இந்தியா தமிழகத்தின் மையப்பகுதி. திருச்சியில் போய் நீங்க விஜய் கலந்துக்கிறாருன்னா கூட்டம் எவ்வளோ வரும்? நீ கிரௌட் புல்லராக அவர் இருக்காரு, பெரிய அளவில் ஓட்ட உடைக்கிறார். யாருக்கு அதால பாதிப்புன்றதா நமக்கு தெரியல. ஆனா அவர் ஆட்சியை பிடிப்பார் நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே, அதுக்கு வாய்ப்பும் குறைவு. ஆங்கிலத்தில் சொல்லாமல் இல் பி டிஸ்ரப்டர், இல் நாட் கேன் பி விக்டர். ரெண்டாவது போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் கிடையாது, திமுக அண்ணா திமுக தான் போட்டி. திமுக தலைமையிலான அணிக்கும் அண்ணா திமுக தலைமையிலான அணிக்கும் தான் போட்டி. 3வது இடத்துல விஜய் உடைப்பார், ஓட்ட உடைப்பார். இப்படிதான் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சட்டப்பூர்வமான விசாரணை வந்து சீர்குலைக்கவே தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ரெய்டு நடத்தியதன் பின்னணியில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இடி வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கு. இடியோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிற லஞ்ச ஊழலை கண்டுபிடிக்கிறத தமிழக அரசு விரும்பல, அதனால சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய கூடுதல் மனுவில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நான்